இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்தை இந்தாங்க, எது ஸ்வீட் எடுத்துக்கோங்க. இதை எப்ப நீ வாங்கி வச்ச? நேத்தே வாங்கி வச்சிட்டேன். ஓஹோ, அவங்க 2 பேரும் இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு போயிடுவாங்கன்னு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருந்தியா? சரி ஸ்வீட் எடுத்துக்கோங்க. ஒருவேளை அவங்க இந்த வீட்டை விட்டு போகாம இருந்திருந்தாங்கன்னா இந்த ஸ்வீட்டை நீ என்ன பண்ணிருப்ப? என்ன பண்றது, சோகத்துல சாப்பிட வேண்டியதுதான். உண்மையாவே நாம இல்லைன்னா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க போல. அட்லீஸ்ட் அவங்க நினைச்சதாவது நடந்ததே. இங்க பாருங்க, உங்க 2 பேர் மேலயும் எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற நிலைமை கொஞ்சம் சரியில்லை. அர்ச்சனாவை பத்தி நியூஸ் எல்லாம் மறுபடியும் வெளியில வந்ததுனால நம்ம டிபார்ட்மெண்ட் மேல பெரிய பிளாக் மார்க்கே விழுந்திருக்கு. அந்த வர்மாவை பிடிச்சாதான் அதுல இருந்து நம்ம வெளியில வர முடியும். சிவா, சாரி, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சிச்சுவேஷன். இட்ஸ் ஓகே சார். ஓகே, சீக்கிரம் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹலோ, சொல்லுங்க மேனேஜர். இல்ல, இன்னைக்கு நான் வரமாட்டேன். நீங்களே மேனேஜ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு நாள் உங்களால தனியா சமாளிக்க முடியாதா? இல்ல, கண்டிப்பா நான் இன்னைக்கு வர மாட்டேன். ஓகே, நீங்களே பாத்துக்கோங்க. ஐலி, ஒரு காஃபி கொண்டு வாயேன். மேடம் ஐலியும் சிவாவும் போனதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? இத பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அண்ணி, காஃபி கொண்டு வந்திருக்கேன். நான் உங்ககிட்ட காஃபி கேட்கவே இல்லையே. இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காஃபி கொண்டு வர சொன்னீங்க. ஆமா சொன்னேன், ஆனா நான் உன் பேரை சொல்லி கொண்டு வர சொல்லலையே. அதுக்கு என்ன பண்றது, பழக்க தோஷத்துல ஐலிய காஃபி எடுத்துட்டு வர சொன்னீங்க. ஆனா அவதான் இந்த வீட்டுல இருக்க கொடுத்து வைக்கலையே. போதும் ரித்திகா, இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத. தயவு செஞ்சு என் முன்னாடி நிக்காம இங்க இருந்து போயிடு. அவங்க வேலையை பார்த்தா மட்டும் போதும். யாரை பார்க்கணுமா? அகிலாண்டேஸ்வரி மேடமை பார்க்கணும். உங்க பேர் என்ன? அயலி. அவங்க தான் என்ன வர சொன்னாங்க. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மேடம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களை வந்து கூப்பிடுறேன். நான் பண்ண போற இந்த ப்ராஜெக்ட் என்னோட 20 வருஷ கனவு. எக்காரணத்தை கொண்டும் இதை வித்ட்ரா பண்ற ஐடியாவே எனக்கு இல்லை. இதுக்காக நான் என்ன ரிஸ்க் வேணாலும் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். மேடம். எஸ், கம் இன். மேடம், உங்களை பார்க்க அயலின்ற ஒரு பொண்ணு வந்திருக்காங்க மேடம். அயலியா? எங்க இருக்காங்க? வெளியே தான் வெயிட் பண்றாங்க மேடம். ஓகே, உடனே உங்களை உள்ள வர சொல்லு. சரிங்க மேடம். மேடம், உங்களை உள்ள வர சொன்னாங்க மேடம். சரி.
என்ன சாப்பிடுற? அதெல்லாம் எதுவும் வேண்டாம்மா, பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் டைம் நீ ஆபீஸ்க்கு வந்திருக்க, எதுவுமே சாப்பிடலன்னா எப்படி? கொஞ்சம் இரு. மணி, மேடம் சொல்லுங்க மேடம். இவ என்னோட பொண்ணு. ம், இவங்களுக்கு குடிக்க ஏதாவது ஜூஸ் கொண்டு வா. சரிங்க மேடம். அயலி, ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணு. ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருந்தேன், அதை பாதியிலே விட்டுட்டு வந்திருக்கேன். அதை நான் முடிச்சிட்டு வந்துட்டுமா? சரிங்கம்மா. சரி. மேடம் இந்தாங்க. தேங்க்யூ. சரிங்க மேடம். அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் உன் கூட தான் இருப்பேன், சரியா? இல்ல, 2 நாள்ல நாங்க கண்டிப்பா உன்னை விட்டு போக மாட்டோம். நீ அழாத. பாவை, அயலி இனிமே இங்க வரமாட்டா. பாவை, ஒரு விஷயம் நான் சொல்றேன், தெரிஞ்சுக்கோ. இத பாரு, இங்க யாரும் நமக்கு நிரந்தரம் கிடையாது. எனக்கு நீ, உனக்கு நான், அவ்வளவுதான் பாவை. என் லைஃப்ல நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு முழுசா நிலைச்சதே இல்ல. என்னோட சாபம் உனக்கும் ஒட்டிக்கிச்சு. வேற வழியே இல்ல. நாம இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். பாவை, சாப்பிடு. சொல்லுங்க. நான் தான் இன்னைக்கு வரமாட்டேன், நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் எதுக்கு சும்மா சும்மா போன் பண்ணிட்டே இருக்கீங்க? என்ன அவங்க எதுக்காக இன்னைக்கே வராங்க? அவங்க நெக்ஸ்ட் வீக் தானே வரேன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நான் வரேன். பாவை, அம்மாக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் போகணும். பாவை, நீ அடம் பிடிக்காம கொஞ்சம் சாப்பிடு.